ஹாய். எனக்கு ரொம்ப நல்லா தெரிஞ்ச ஒரு பொண்ணு இருக்கா. அவள் 19 வயசில் காலேஜ் முடித்தா. காலேஜ் முடித்ததுக்கப்புறம் அவளுக்கு மேலே படிக்கணும், கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்க்கு படிக்கணும். அவளுக்கு அந்த சொல்ல வேணாம், ஒரு குறிப்பிட்ட ஒரு பொசிஷன் இருக்குது. அந்த பொசிஷனுக்கு போகணுன்னு அவளுக்கு ஆசை. ஸோ அவள் அதுக்காக நிறைய ட்ரை பண்ணணும், நிறைய கனவு கண்டு வச்சா. ஆனால் திடீர்னு அந்த கனவுலாம் உடையிற மாதிரி நீ வேலைக்கு போயாகணும் அப்படின்னு வீட்டில் சொல்லிட்டாங்க. ஸோ அவளும் அந்த கனவுலாம் மூட்டை கட்டி வச்சுட்டு ஏதோ ஒரு வேலைக்கு போனான். வேலைக்கு போயிட்டு தான் இருந்தா. அவள் வேலைக்கு போக ஆரம்பித்ததுக்கப்புறம் அவளோட பாரமும் ரொம்பவே அதிகமாச்சு. நிறைய டிமாண்ட் பண்ணாங்க. இது வேணும், அது வேணும், இது பண்ணு, அது பண்ணுன்னு அவளை நிறையவே கேட்டாங்க. ஒரே ஒரு ரீசன் தான், நீ தான் வேலைக்கு போகிறல்ல, பார்த்துப்ப அப்படின்ற வேர்ட் அவளை ரொம்பவே புஷ் பண்ணாங்க. அவள் தலையில் நிறைய பாரத்தை போட்டாங்க. ஸோ அந்த பொண்ணோட மைண்ட் ஆப்வியஸாக எப்படி நம்ம நிறைய காசு சம்பாதிக்கிறது, எப்படி உங்களை சாட்டிஸ்ஃபை பண்ணுறது அப்படின்னு தானே தோணும். ஸோ அவளும் பெட்டரான வேலை, சைடில் இன்கம் வரத்துக்கு என்னென்ன பண்ணணும், ஏதாச்சும் லைக் கான்டென்ட் க்ரியேஷன் ஆர் ஏதாச்சும் வேலை, ஏதாச்சும் ஒரு பார்ட் டைம் ஜாப் ஆர் ஏதாச்சும் ஒரு ஃபுல் டைம் ஜாப், இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வேலை, இல்லை எப்படியாவது ஹவு டு மேக் மணின்னு நம்மளை மாதிரி யூடியூப்பில் எல்லாருமே ஒரு டைம் போட்டிருப்பாங்க. அந்த மாதிரி யூடியூப்பில் ChatGPTயில் ட்ரை 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 பண்ணிகிட்டே இருந்தா. ஆனால் அவளை பார்த்து சில பேர்லாம் சொல்கிறாங்க, அவள் ரொம்ப மணி மைண்டடாக இருக்கா, காசு காசு காசுன்னு ஒரே இடத்துல இருக்க மாட்டேங்கிறா, இது பண்ணணும்னு நினைக்கிறா, அது பண்ணணும்னு நினைக்கிறா, இது பண்ணணும்னு நினைக்கிறா. அவளுக்கு ஒரே எய்ம் தான் இருந்துச்சு, அவள் அதை நோக்கி போயிருப்பா நீங்கள் விட்டுருந்தா. ஆனால் நீங்கள் அவள் தலையில் நிறைய பாரத்தை ஏற்றி வச்சிட்டிங்க. அதனால் அவள் இது பண்ணால் காசு கிடைக்குமா, அது பண்ணால் காசு கிடைக்குமா, ஆனால் அவள் திருடல, பொய் சொல்ல, யாரையும் ஏமாத்தலை, நியாயமான வழியில் தான் காசு சம்பாதிக்கணும்னு பார்க்குறா. ஆனால் ஸ்டில் சில பேர் காசு 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 காசுன்னு ஓடுறா, ஒரு வேலையில் ஒழுங்காக இருக்க தெரியல, இந்த மாதிரிலாம் அவளை பேசி அவளோட ஹாப்பி சைடே க்ளோஸ் பண்ணுறாங்க. அவள் ஆல்ரெடி எவ்வளோ எமோஷ்னலாக எவ்வளோ கஷ்டமான ஹார்ட் பிரேக்கெல்லாம் உள்ள அவள் கோத்ரூ பண்ணுறான்னு சுற்றி இருக்கவங்களுக்கு தெரியாது, கூட இருக்கவங்களுக்கு தெரியும் ஆப்வியஸாக. ஆனால் சம்டைம்ஸ் அவள் கூடயுமே யாருமே இருக்கிறது இல்லை. அப்படி இருக்க ஒரு பொண்ணை நான் ஒன்று கேட்குறேன், காசு காசுன்னு காசு பின்னாடி ஓடுறேன்னு சொல்கிறீங்களே, உங்கள் எல்லாரையும் நான் ஒன்று கேட்குறேன். சில பேரெல்லாம் நான் கேட்குறேன், பர்டிகுலர் பர்சன்ஸ் யார் யாரெல்லாம் அப்படி நினைக்கிறீங்களோ அவங்கள கேட்குறேன், என்னைக்காவது அந்த காசு இல்லாமல் நீங்கள் உங்கள் படிப்பை நிறுத்திட்டு வேலைக்கு போயிருக்கீங்களா? அந்த காசால் ஒரு 4-5 பேருக்கு முன்னாடி அசிங்கமாக ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? அந்த காசு இல்லைன்னு சாப்பிடாம இருந்திருக்கீங்களா? அண்ட் அந்த காசு இல்லைன்னு நமக்கு பிடிச்சவங்களுக்கு இல்லை, நமக்கு வேண்டப்பட்டவங்களுக்கு ஏதாவது வாங்கி கொடுக்க முடியலன்னு கில்ட்டாக ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக புரியாது. நீங்கள் இதெல்லாம் கோத்ரூ பண்ணலன்னா, இதெல்லாம் கோத்ரூ பண்ணவங்களுக்கு கண்டிப்பாக புரியும். ஸோ ஒரு பொண்ணு ஏதாச்சும் பண்ணி மேலே வரணும்னு நினைக்கிறான்னா அவள் எத்தனையோ வேலை பார்க்கட்டுங்க, 4 வேலை பார்க்கட்டும், 5 வேலை பார்க்கட்டும், என்ன வேணால் பண்ணட்டும். அவள் போய் சொல்லலை, திருடல, யாரையும் ஏமாத்தலை, நியாயமான வழியில் சம்பாதிக்கிறாளா? அது ஒரு கூலி வேலையாக கூட இருக்கட்டும், அதை அசிங்கப்படுத்தாதீங்க. போயும் கூலி வேலை பார்க்குறியே, போய் இந்த வேலை பார்க்குறியே, அந்த வேலை, எந்த வேலையும் அசிங்கம் கிடையாது. யார் முன்னாடியும் போய் அவள் கையேந்து நிற்காமல் இருக்கால, அது போதும். ஸோ இந்த மாதிரி பொண்ணுங்க நிறைய பேர் இருப்பாங்க, அவங்கள என்கரேஜ் நீங்கள் பண்ணலனாலும் பரவாயில்ல, தயவு செஞ்சு டிஸ்கரேஜ் மட்டும் பண்ணாதீங்க, அவளை ஹர்ட் பண்ணாதீங்க, புரியுதா? அழ வைக்காதீங்க.
பாய்.